இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் ரெமா சந்திரமோகன், டைரக்டர் ICH நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். ஹலோ மேம். ஹலோ. இன்னைக்கு வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் நிறைய அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நியூஸ் 7 இதை பிளான் பண்ணியிருக்கோம். தாயோட கருவறைக்குள்ளேயே இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வரப்போகுதுங்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா? முதல்ல கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அவேர்னஸ் தான் முதல்ல நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது அமங் த கம்யூனிட்டி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆட்டிசம் சில்ட்ரன் எந்த விதத்துலேயும் பேக்வேர்டு கிடையாது. அவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன். அவங்க பிரெயின் வயர் பண்ண சிஸ்டம் வேறு, அவங்க புரிதல் வேறு. ஸோ அவங்க நம்ம சொல்கிறது புரியலன்னா அவங்க சொல்கிற விதத்தில் நம்ம புரிய வைக்கணும். ஸோ அது நம்ம பண்ணோன்னா அந்த பசங்க மற்ற பசங்களை மாதிரி நார்மலாக இருக்கலாம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆட்டிசம் டயக்னோசிஸ் பண்ணுறோமோ அந்த நிமிஷத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும்போது மைல்டு ஆட்டிசம் எல்லாம் கேன் ஈஸிலி இன்டிகிரேட் இன்டு நார்மல் சில்ட்ரன். அதனோட சிவியரிட்டி நம்ம குறைக்கலாம். நமக்கு ஆட்டிசம் சில்ட்ரனில் மெயின் ப்ராப்ளம் இஸ் சோஷியல் இன்ட்ராக்ஷன். அவங்களுக்கு அவங்க உலகம் போதும், அதை தாண்டி அவங்களுக்கு யாருமே தேவை கிடையாது. ஆனால் ஒரு அம்மா அப்பாவுக்கு அப்படி விட்டுற முடியாது குழந்தைய, இல்லையா? அந்த குழந்தை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், கூட பாடணும், பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது லைஃப்பில்? அந்த குழந்தை இன்ட்ராக்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி ஆன்டிநேட்டலாகவே நம்ம பிக்கப் பண்ண முடியுமானா இப்போதைக்கு அது முடியாது. நமக்கு காரணமே இன்னும் தெரியாது. ஏன் ஆட்டிசம் இப்போ நிறைய கண்டுபிடிக்கப்படுது, இது முன்னாடியெல்லாம் இல்லையா, என்னாச்சு இப்போது அப்படின்னு கேட்கணுன்னா, we are thinking ஒரு பேசிக்காக ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்குது. ஒரு மரபு ரீதியான ஒரு குறைபாடு அந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அது எப்போ வெளிப்படுதுன்னா, சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட் அதை வெளியில் கொண்டு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்சல்ட்டாக இருக்கலாம் பிரெயினுக்கு. அப்போ அது வெளிப்படுது. ஒரு ஆஸ்பெக்ட் மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஐ ஃபீல் மேபி ட்ரூ. வி நோ இப்போல்லாம் மதர்ஸுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆர் ஹையர். இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் காஸ். குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்க, அப்புறம் குறைஞ்ச வெயிட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹையர் இன்சிடென்ஸ் வி ஆர் சீயிங். ஸோ ஜெனட்டிக் இன்னும் ரொம்ப ப்ரூவ் ஆகலைனாலும் ஒரு சில சஸ்பீஷியஸ் ஜீன்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த ஜீன்ஸ் வெளிப்படணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. அந்த சைல்டு நார்மலாகவே இருக்கலாம். ஸோ நமக்கு ஐ கேனாட் இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த குழந்தைக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டி சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக இப்போ சாதாரணமாக ஒரு 1.5 இயர்ஸில் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கண்டிப்பாக பிக்கப் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தை பேசுதா, மற்றவங்க கூட விளையாடுதா, சிரிக்குதா அப்படின்னு அந்த வயசுக்குள்ளே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வெஸ்ட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. ஒரு 20 கேள்வி மதர்ஸை கேட்கணும். மதர்ஸே அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலாம். அதில் ஹை ஸ்கோர் ஃபார் ஆட்டிசம் இருந்ததுன்னா அப்போவே அந்த அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். மைல்டாக இருந்ததுன்னா ஃபாலோஅப்பில் வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிறதும் ஃபாலோஅப் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை ஆஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் இல்லைனா ஆஸ் ஜென்ரல் ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். அதை நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் ஏர்லி ஆகிடும். இப்போது பர்த் வைஸ் பார்க்கும்போது இப்போ நார்மல் சைல்டு இருப்பாங்க அண்ட் ஆட்டிசம் சைல்டு இருப்பாங்க. அந்த 2 இயர்ஸ் அந்த 1.5 இயர்ஸ்லேயே தெரியும் போது அவங்களோட லைஃப் பேட்டர்ன்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது? லைஃப் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் ரொம்ப பாதிப்பு இருக்காது. ஏன்னா அம்மாவே அந்த குழந்தையுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னால் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி நமக்கு இந்தியன் மதர்ஸ் கேட்கவே தேவையில்லை. பசித்தாலும் பசிக்கலைனாலும் சாப்பாடு ஊட்டுறது, குழந்தைக்கு கவனிப்பு பண்ணுறது எல்லாமே பண்ணிடுறாங்க. இப்போ அதே குழந்தை ப்ரீ ஸ்கூல் போகுதுன்னா அப்போ பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த சைல்டுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொன்னேன், சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அந்த குழந்தை தனக்கே இருந்துக்கும்,
பண்ணும். அது வந்து ரைம்ஸ் திருப்பி சொல்ல சொன்னால் சொல்லாது. ஸோ டீச்சர் வில் திங்க் அது டிஸொபீடியன்ட் சைல்டு அப்படின்னு நினச்சிப்பாங்க. நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற, மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ஐ கான்டாக்டே இருக்காது. ஸோ அவ்வளோ திமிரா நான் கேட்கும்போது நீங்கள் வேற எங்கேயாவது பார்க்குற, கீழே பார்க்குற, அந்த மாதிரி தே கேன் இன்டர்பிரட் த சைல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். அது ஒன்று இருக்குது. இப்போது இன்னொன்று வந்து ரொம்ப ஃபஸ்ஸியாக இருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆட்டிசமில் பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு வந்து இங்கே போடணும், பொரியல் லெஃப்ட் சைடில் வைக்கணும், கூட்டு ரைட் சைடில் வைக்கணும். இது மாறிடுச்சுன்னா அந்த குழந்தை சாப்பிடாது, இல்லைன்னா கோவிச்சுக்கும். ஸோ அந்த அளவுக்கு அப்சசிவாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க, ஒரு பிஹேவியர்ஸ். அது வந்து அந்த அம்மாவுக்கு தெரியணும். அப்புறம் டச்சை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் சென்சிட்டிவ், ஹைப்போ சென்சிட்டிவ். அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ தொட்டாலும் அது வந்து பெரிய விஷயமா இருக்காது. ஒரு சில குழந்தைங்களுக்கு யாராவது வந்து தொட்டாலே அது கோவம் வந்துடும். ஹைப்பர் சென்சிட்டிவ் டச். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரப்பியில் வந்து குறைக்கணும், இல்லைன்னா கூட்டணும். ஸோ தட் இஸ் த ஜாப் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு அதிகமாக ரோல் கிடையாது. ஏன்னா குழந்தை ஓடும், குதிக்கும், எல்லாமே பண்ணும். ஸ்பீச் தெரபிஸ்ட்டும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டும் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ரோல் தெரப்பியில் இருக்குது ஆட்டிசமை பொறுத்த வரைக்கும். இப்போது சைல்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்குன்னு ஃபுட்டு ரிலேட்டடாக தனியாக இவங்களுக்குன்னு இந்த ஃபுட்டு அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கா? குழந்தைங்களுக்கே ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இதை தான் சாப்பிடுவாங்க, இந்த ரொம்ப குழஞ்சுதுன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த கலர் மாறிச்சுன்னா, இப்போ கேரட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிரைட் ஆரஞ்சில் இருந்தால் சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபஸ்ஸியாக இருப்பாங்களே தவிர எந்த டயட்லேயும் வந்து அதிகமாக்காது, குறைக்காது சிம்டம்ஸ். இன்னொன்று, மருந்துங்க கிடையாது ஆட்டிசமுக்கு. நோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். கோமார்பிட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆட்டிசத்தோடு சேர்த்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியோ வேறு கண்டிஷன்ஸோ இருந்தால் தான் நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மற்றபடி இது ஃபுல்லாக தெரப்பி தான். அதனால் நமக்கு ஒரு நாளைக்கு 1/2 hour தான் தெரப்பிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த டைம் அம்மா தான் தெரப்பிஸ்ட். ஸோ அம்மாவுக்கு வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வச்சோன்னா, அம்மா ரெகுலராக பண்ணாங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ட்ரெமெண்டஸ். இப்போது பேரண்ட்ஸோட ரோல் வந்துட்டு இதில் வந்து என்னவாக இருக்கும்? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கிற சில்ட்ரன்லாம் சமாளிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க எப்படி அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிறதுன்னு இருக்கு? ஃபஸ்ட்டு வந்து அம்மாங்களுக்கோ அப்பாங்களுக்கோ என்ன புரியணும்னா, இதில் வந்து கில்ட் ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு, இல்லைன்னா நான் என்ன ஆன்டினேட்டல் பீரியடில் நான் சரியாக என்ன கவனிச்சிக்கலை, அந்த மாதிரி எந்த விதமான கில்ட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா யாருக்கு ஆட்டிசம் வரும் நம்மளால் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் மேல் சில்ட்ரன் ஆர் மோர் காமன், 4:1 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 times மோர் இன் பாய்ஸ் தேன் இன் கேர்ள்ஸ். ஸோ கில்ட் கண்டிப்பாக தேவையில்லை. ரெண்டாவது வந்து அவங்க கொடுக்குற தெரப்பியில் இருக்குது குழந்தையுடைய அவுட்கம். அதுவும் ஏர்லியர் பெட்டர். அதனால் எப்போ அவங்க டயக்னோஸ் பண்ணாலும், இல்லை இது தப்பாக இருக்கும், என் குழந்தைக்கு இது கிடையாது, ஒரு 4 டாக்டரை போய் தேடுறது, அவங்க எல்லாமே அதே சொல்கிறது. இல்லைன்னா ஒரு சிலவங்க வந்து இந்த ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்களேன், இதை ட்ரை பண்ணுங்களேன், அதை ட்ரை பண்ணுங்களேன், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ணாமல் நீங்கள் தெரப்பியை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வேணும்னா மற்ற டாக்டர்ஸ் வேறு யார்கிட்டையாவது கேட்டுக்கோங்க. ஆனால் தெரப்பியை மட்டும் விட்டுறாதீங்க, இல்லை டிலே பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பண்ணாதீங்க, கண்டினியூட்டி வேணும். ஒரு நாள் பண்ணுறீங்க, ஒரு மாதம் விட்டுறீங்கன்னா திருப்பியும் அந்த ஸ்கொயர் 1க்கே போகும். ஸோ நம்ம கண்டினியூஸாக தெரப்பி கொடுக்க கொடுக்க அந்த வித்தியாசம் 100% தெரியும். இது லைஃப் லாங்காக வந்து இருக்கும். அப்படிங்கும்போது தெரப்பி லைஃப் லாங்காக தேவைப்படும். அது டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டி. ஸோ சிவியரிட்டி, நமக்கு மைல்டு கண்டிஷன் எல்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நம்ம தேர்த்திடலாம் ஃபர்ஸ்ட் 2-3 years. அதுக்கப்புறம் அம்மா கொடுக்குற தெரப்பி, அதாவது வீட்டிலே குழந்தை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது, ஐ கான்டாக்ட், பேச வைக்கிறது, அதெல்லாம் வந்து அம்மா கையில். சிவியர் சில்ட்ரன் வில் ரிக்வயர் ஃபார் அ லாங் டைம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அம்மாங்களுக்கு வந்து சரி 2 மாதம் ஆயிடுச்சு இன்னும் வித்தியாசம் தெரியலேன்னு நினைக்காம பொறுமையாக பண்ணணும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த 3rd month தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே அவங்க விட்டுருப்பாங்க, வேறு தெரப்பிக்கு போயிருப்பாங்க. அதனால் தெர் இஸ் நோ மேஜிக் ட்ரக்ஸ், ஒன்லி தெரப்பி. அது வந்து கண்டினியூஸாக பண்ணணும். இப்போ அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் அப்படின்ட்டு ஒரு விதமான தெரப்பி ஸ்பெசிஃபிக் ஃபார் ஆட்டிசம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் ட்ரெயினாக இருக்காங்க. அது வந்து 1-to-1 அந்த சைல்டுடைய பிஹேவியரை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு தெரப்பி கொடுக்கறது. அது ஒன் ஆஃப் த குட் வேஸ் ஆஃப் ட்ரீட்டிங் ஆட்டிசம்.
ஸோ இந்த டேயில் டீச்சர்ஸ்க்கு அண்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு அண்ட் கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறது வந்து நம்ம ரொம்ப ஆம்பிஷியஸாக நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் குழந்தைகிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சிப்ளிங் நார்மலாக இருக்குது, ஃபஸ்ட்டு சிப்ளிங், அப்போ உங்களுக்கு தெரியுது இந்த குழந்தைக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதுன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும். ரெண்டாவது வந்து ஒரு டினையல் ஃபேஸ் இருக்கும், நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்ச நாள் ஆகும் அவங்களுக்கு அதை டயக்னோசிஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வி கிவ் டைம். நம்ம நல்லா கவுன்சில் பண்ணி அந்த மதருக்கு வந்து கன்ஃபர்மேட்ரி டயக்னோசிஸ், எந்த குழந்தையும் நாங்கள் 1 or 2 விசிட்ஸில் நாங்கள் பிராண்ட் பண்ண மாட்டோம். ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 4-5 செஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் வி வில் டயக்னோஸ் த கண்டிஷன். ஸோ ஒன்ஸ் த டயக்னோஸ், நான் சொன்ன மாதிரி தெரப்பி அவங்க கையில் இருக்குது குழந்தையோடைய ஃப்யூச்சர். டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக திஸ் கண்டிஷன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதனால் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தை ரொம்ப பேசலை, ரொம்ப குவைட்டாக இருக்குது, அது யார் கூடயும் மிங்கிள் பண்ணல, அதனோட கொஞ்சம் கை கால் பிஹேவியர்ஸ் ரெப்படேட்டிவாக இருக்குதுன்னா தே ஹாவ் டு சஸ்பெக்ட். ஸோ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், தே ஆர் நாட் என்ன சொல்கிறது அப்நார்மல் சில்ட்ரன், தேர் பிரெயின்ஸ் ஆர் வயர்டு டிஃப்ரெண்ட்லி மட்டும் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஒரு நார்மல் குழந்தை வளர்த்துறதே அவ்வளோ கஷ்டம். ஸோ ஒரு ஆட்டிசம் சைல்டை வளர்க்குறதுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு நேபர் இருக்காங்கன்னா அவங்க அந்த குழந்தைய ஒரு 2-3 மணி நேரம் பார்த்தாங்கன்னா இந்த அம்மா ஒரு வாக் போகலாம், இல்லைன்னா ஒரு படம் பார்க்கலாம், கொஞ்சம் தனியாகவேவது இருக்கலாம். ஸோ இட் இஸ் 24/7 ஜாப் அந்த குழந்தை பார்க்குறது. அந்த விதத்தில் நேபர்ஸ் கேன் ஹெல்ப், சொசைட்டி கேன் ஹெல்ப். ஸோ அவேர்னஸ் ஃபர்ஸ்ட், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் செகண்ட், அட்மோஸ்ட் consistency in therapy. This is the success for the treatment of autism. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you for this opportunity.